கூடன்குளம் அருகே கண்ணங்குளத்தை சேர்ந்தவர் மாரியப்பன். மாலை 4 மணி அளவில் உணவு உண்ட மயக்கத்தில் மாரியப்பன் காரை ஓட்டி வந்துள்ளார். வள்ளியூர் அருகே தளபதி சமுத்திரம் கீழூர் பகுதியில் உள்ள பாலம் இறங்கியதும் வரும் சாலை வளைவில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தறிகெட்டு ஓடிய கார் சென்டர் மீடியனில் மோதி எதிர்ப்புற சாலைக்கு பாய்ந்தது. அந்த சாலையில் வந்து கொண்டிருந்த ஸ்விஃப்ட் டிசையர் கார் மீது இனோவா கார் பயங்கரமாக மோதியது. மோதிய வேகத்தில் ஸ்விஃப்ட் டிசையர் காரில் வந்த நெல்லை பாளையங்கோட்டை அடுத்த டக்கரம்மாள்புரத்தைச் சேர்ந்த தனுஷ்லாஸ், அவருடைய மனைவி மார்கரெட் மேரி, இவர்களுடைய மகன் ஜோபாட், அவருடைய மனைவி அபுதா, இவர்களுடைய மகன்கள் ஜோஹன், ஜோகனர் 6 பேரும் பலத்த காயமடைந்து பரிதாபமாக உயிரிழந்தனர். இதில் மார்கரெட் மேரி உடல் தூக்கி வீசப்பட்டு சாலையில் கிடந்தது. இந்த கோர விபத்தில் மாரியப்பனுடன் காரில் பயணித்த மில்கிஸ் என்பவரும் உயிரிழந்தார். மொத்தம் 7 உயிர்களை பலிகொண்ட இந்த விபத்தில் ஸ்விஃப்ட் காரில் வந்த ஜோதிராய் என்ற இளம்பெண் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது ஆக்சிடென்டான 3 நாள் கழித்து எடுத்த வீடியோ இது. இந்த ஒயிட் கலர் கார் ஸ்விஃப்ட் டிசையர், இதில் வந்து 6 பேர் தான் இறந்துட்டாங்க. இது வந்து ஸ்விஃப்ட்டில் இடித்த இனோவா கார், இதில் வந்து ஒருத்தர் இறந்துட்டார். இதை பார்க்கும்போது லெஃப்ட் சைடு உட்காந்துருக்கவர் தான் இறந்துருக்கணும். ஓட்டுநர் தப்பிச்சிட்டாரு. பின்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் யாருக்கும் ஒன்றும் ஆகலை. இந்த இனோவா கார் தான் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்ததாக நியூஸ் சேனலில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே சென்ட்ரல் மீடியனில் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குன்னு தோணுது. ஸோ ரைட் சைடு எந்த டேமேஜும் இல்லை இனோவா காரில். இப்போ இந்த ஸ்விஃப்ட் டிசையரில் பின்னாடி பாருங்கள், அந்த பின்னாடி இருக்கிற அந்த டிக்கி கூட டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் இடித்தது முன்பகுதியில், அது எப்படி டேமேஜ் ஆச்சுன்னு தெரியல. ஸோ இந்த ஏர் பலூன்லாம் ஓப்பன் ஆகிருக்கு, அதெல்லாம் ரத்த கரையாக இருக்குது, நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த இனோவா நிற்கிற ஒரு இடத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடி தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. இந்த கார் எடுத்துன்னு வந்து இந்த ஓரமாக போட்டிருக்காங்க 2 காரையும். இதுதான் விபத்து நடந்த இடம். சின்ன சின்ன டேமேஜ் ஆன பார்ட்ஸ் எல்லாம் அந்த சென்ட்ரல் மீடியன்லேயே போட்டு எடுத்து போயிட்டாங்க. ஸோ இப்போ இங்கே கீழே ரோட்டில் தார் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜின் ஆயிலெலாம் சிந்திருக்கிறது தெரியும். க்ளீன் பண்ணிட்டாங்க. இது வந்து ரத்த கரை இல்லை, ரேடியேட்டரில் இருக்கிற கூலண்ட்டும் இன்ஜின் ஆயிலும் அது சிந்தி கிடக்குது. ஸோ அந்த சைடு சென்ட்ரல் மீடியம், ஸோ அங்கே இருக்கிற ஒரு செடி கூட வந்து டேமேஜ் ஆகலை, மடங்கள் அப்படியே இருக்குது. அப்போ சென்ட்ரல் மீடியனையும் கிட்டக்க போய் பார்க்கும்போது எந்த விதமான ஒரு கல் உடைஞ்சதுக்கு உண்டான தடமே இல்லை. நீங்கள் கிட்டக்க போய் பார்க்கும்போது தான் கீழே பார்த்தீங்களா சின்ன கோடு மாதிரி இருக்குது, பார்த்தீங்களா, லைட்டாக தான் உரசிருக்கு. ஆனால் அந்த வந்த வேகத்துக்கு கார் பறந்துருக்கு. பறந்து எதிர்க்க போய் இந்த வந்து ஸ்விஃப்ட் டிசையர் போய் மோதி இருக்கு. அப்போ ஸ்பீடு வந்து அதிகமாக இருந்ததுனால தான் இந்த கார் வந்து பறந்துருக்கு. இனோவோட அந்த சேஸ் வந்து உரசிருக்கலாம், அதுதான் அந்த அந்த தடம் இருக்குது. இதே 60-70 ஸ்பீடில் வந்தால் இனோவா அப்செட் ஆகிருக்கும், லெஃப்ட் சைடில் அப்செட் ஆகிருக்கும். ஸோ இடித்த இடம் இந்த இடம் தான், இந்த ஸ்பாட்டில் தான் வந்து அந்த ஸ்விஃப்ட் டிசையரில் மோதி இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு வேகம் வந்ததுனால தான் உள்ளே இருக்கிற 6 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. வேகம் கம்மியாக இருந்தால் கூட இறக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, சின்ன ஒரு அடியோடு போயிருக்கோம். சரியான ஸ்பீடில் வந்திருக்காங்க. வந்ததுனால தான் 7 பேர் இறந்துருக்காங்க. ஸ்விஃப்ட்டில் வந்த 6 பேர், இனோவாவில் வந்த ஒருத்தர், 7 பேர் இறந்துருக்காங்க. இது என்னென்னா, இனோவா நாங்குநேரியிலேருந்து வள்ளியூர் போயிட்டுருக்கு. ஸ்விஃப்ட் டிசையர் வள்ளியூர்லேருந்து நாங்குநேரி டைரெக்ஷனில் வந்துருக்கு. அப்படி வரும்போது
ஷிஃப்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து வீடு திருநெல்வேலி, இனோவாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து வள்ளியூர் அடுத்துன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விபத்து நடந்த இடம் தளபதி சமுத்திரம், அந்த இடம்தான் அது. ஸோ இந்த இடத்துல தான் சர்வீஸ் ரோடெலாம் ஜாயிண்ட் ஆகுது. இந்த இடத்துலேருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. இந்த போர்டு இருக்கிற லெஃப்ட் சைட்லேயும் ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது, 108 ஆம்புலன்ஸ் இருக்குது. யாருக்காவது அடிபட்டது இல்லை விபத்து அப்படின்னா ஃபோன் பண்ணால் இங்கேருந்து தான் வண்டி போகும் போல், அந்த வண்டி இங்கே தான் இருக்குது. இந்த இடம், அந்த ஊர் பேர் வந்து தளபதி சமுத்திரம். நாங்குநேரியிலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ இந்த சர்வீஸ் ரோடு ஜாயிண்ட் ஆகிற பைபாஸ் இது. ஸோ இதிலேருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. ஸோ அந்த 2 கார் அங்கே எதிர்க்க நிற்கிது பார்த்தீங்களா, இனோவாவும் ஸ்விஃப்ட் டிசைரும். அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. சென்ட்ரல் மீடியன் ஒரு டேமேஜ் கூட இல்லை. இவர் வந்து வந்த வேகத்துக்கு ரைட்டில் ஸ்டேரிங்கை திருப்பிட்டாரா இல்லை தூங்கிட்டாரா இல்லை என்ன பண்ணாருன்னு தெரில. அந்த இனோவாவோட சேஸ் மட்டும் உரசிருக்கு சென்ட்ரல் மீடியனில். அப்போ அந்த அளவுக்கு ஸ்பீடு வந்ததுனால தான் கார் பறந்துருக்கு. அப்போ அடியில் இருக்கிற சேஸ் வந்து லைட்டாக உரசிருக்கு. அந்த அளவுக்கு அந்த ஸ்பீடு வந்ததுனால தான் சென்ட்ரல் மீடியன் ஒரு டேமேஜ் கூட இல்லை. கார் வந்து ரோட்டில் ஓடலை, பறந்துருக்கு அப்படின்னு தான் வந்து அந்த சென்ட்ரல் மீடியனே நமக்கு சொல்லுது. அந்த ஒரு சின்ன ஒரு கோடு தான் விழுந்துருக்கு. இதுதான் தளபதி சமுத்திரம் ஊர். ஸோ இங்கே தான் வந்து ஆம்புலன்ஸ் நிற்கிது. அவசர விபத்து 1073 நம்பர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் இந்த ஸ்பாட்டில் இருந்து தான் கிளம்பி போகும். ஸோ அது லெஃப்ட் சைடில் அந்த ஆம்புலன்ஸ் இருக்குது. இது நேராக போனால் திருநெல்வேலி, இந்த சைடு போனால் வள்ளியூர் நாகர்கோவில் கன்னியாகுமரி அப்படி போகும். கரெக்டாக இந்த ஊர் தளபதி சமுத்திரம் அதிலிருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நடந்திருக்கு இந்த ஆக்சிடெண்ட். ஸோ இந்த இடம் பாஸ் பண்ணும்போது கூட அவர் நினச்சிருக்க மாட்டார் இனோவாவில் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஆக்சிடெண்ட் ஆக போகுது அப்படின்னு. அந்த பக்கம் இருந்து வந்தவங்களும் இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும் அப்படின்னு அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ 2 காரும் ஓரமாக நிற்கிது. ஸ்விஃப்ட்டு அங்கே ஒயிட் கலர் அங்கே நிற்கிது, இனோவா அந்த பக்கம் நிற்கிது. இப்போ இதில் வந்து சென்ட்ரல் மீடியனில் பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு வேலி ஒன்று போட்டிருக்காங்க. சென்ட்ரல் மீடியனில் நடுவில் பதிச்சு வச்சுருக்காங்க. இது ஒரு 2 கிலோமீட்டருக்கு இருக்குது. இந்த மாதிரி எல்லா சென்ட்ரல் மீடியன்லேயும் இந்த இரும்பு வேலி வச்சாங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிற லெஃப்ட் சைடில் போகிற கார் ரைட் சைடு ரோடுக்கு வர வாய்ப்பு இருக்காது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே தெரியாத அப்பாவிங்க வந்து இதில் வந்து பலியாயிடுறாங்க. நியாயமாக கார் ஓட்டுறவங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இந்த மாதிரி விபத்தில் வந்து மாட்டிக்கிறாங்க. இதுக்கு காரணம் இன்னொரு டைரெக்ஷனில் வர்றவங்க கார் மாறாக ஓட்டிகிட்டு வர்றது, அப்புறம் ரைட் சைடில் வந்து காரை வந்து திருப்பி எதிர்ப்புறம் வர வாகனத்தில் வந்து மோதிடுறது. இதே வந்து லாரியோ பஸ்ஸோ வந்தால் மோதினவங்களுக்கு தான் அடிபடும். இது வந்து இதை விட சின்ன காராக இருக்கிறதுனால வந்தவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதனால் வந்து இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா சென்ட்ரல் மீடியனில் இரும்பு வேலி பதிச்சு வச்சாதான் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்லாம் தடுக்க முடியும். அதனால் வந்து டோல்கேட்டில் வந்து பணம் வசூல் பண்ணுறதெல்லாம் வந்து பல பேர் எதிர்க்கிறாங்க. டோல்கேட்டுக்கு பணம் கொடுத்தா தான் அவங்க மெயின்டெனன்ஸு கரெக்டாக இருக்கும். டோல்கேட்டு வந்து இல்லை, அந்த வரி கட்டுறது இல்லை அப்படின்னா ரோடெல்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியே இப்படி இருக்குது. எதிர்க்க வர லைட்டு வெளிச்சம் படக்கூடாது, நடுவில் வந்து அரளி செடியை வளர்க்குறாங்க, அதுக்கு தினம் வந்து தண்ணி ஊற்றுறாங்க. பைபாஸில் போகும்போது இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க வந்து இரும்பு வேலி சென்ட்ரல் மீடியனில் எல்லா இடத்துலையும் பதிச்சு வைக்கணும். அப்போ வந்து ஒரு டைரெக்ஷனில் போகிற வண்டி வந்து அடுத்த டைரெக்ஷனுக்கு பாயாது. அப்போ நம்ம மெதுவாக போகிறவங்க, நியாயமாக வண்டி ஓட்டுறவங்களுக்கு வந்து எந்த வித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா சென்ட்ரல் மீடியனில் இரும்பு வேலி பதிச்சு வைக்கணும்.
அப்படின்னு நான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன்.